அப்புன்னு வந்து அவர் வேணாம் அப்படின்னு கொஞ்சம் ஏதோ மேட்டர் ஆகி இது பண்ணி அவர் கொஞ்சம் ஜம்ப் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே. அவர் எதுவும் கண்டுக்காமல் இப்போ மாவட்டத்தோட இறங்கி வேலை செஞ்சுன்னு எல்லாம் பண்ணாங்க. நாங்கள் சொல்லி பார்த்துட்டோம், நாங்கள் அவங்க கூட இருக்கிறோம் என்ன அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, மாவட்டம் என்ன சொல்கிறாரு, ஆமா சாமி கேட்டு போகிறோம். பழைய ஆட்கள் எல்லாம் உழைச்சவங்களெல்லாம் அங்கீகரிக்கல அப்படின்ற ஒரு நிலைப்பாடு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்குது. பணம் இருக்கிறவங்கள இப்ப டிவிக்கு மதிக்குத, பணம் இல்லாதவங்கள ஒதுக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா? பழைய ஆளுங்களுக்கு ஒரு மதிப்புன்றதே கிடையாது இப்போ டிவிக்கேல. இன்னமும் டிவிக்கேல தான் இருக்கணும் அப்படின்றது நீங்க நிலைப்பாட்டில் இருக்கீங்களா? நிலைப்பாட்டில் இருக்கோம் சார். அண்ணனுக்கு எதுவும் தெரியாது சார். ஏன்னா உனக்கு ஒரு பதவி இருக்குது, நீ யாரையும் பண்ணுவேன். பதவி இல்லாமல் நீ போயிட்டு பண்ணணும் சார் பண்ணுவாங்க. அவருக்கு தெரிஞ்சாதானங்க உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அதான் அண்ணனுக்கு தெரியாதவங்க தான் அவங்க எல்லாமே படிக்கிறாங்கல்ல. அதை யாருன்னு கேட்குறேன். அண்ணனுக்கு தெரியாது சார், அதை கூட கண்ணு காட்டி வித்தப்பட்டிருப்போம். ஓகே, அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னா விசாரிச்சிருப்பேன். பணம் வாங்கிட்டு சீட்டு கொடுக்குறாங்களோ? சபரிநாதன் வந்து தளபதி ஆரம்பிச்சனால தான் இப்போ அவர் வந்து கூட்டம் இருக்குது. சபரிநாதன் கூட்டம் இல்லை. ஓகே, சபரிநாதன் பின்னால எந்த கூட்டமும் கிடையாது. யார் மாவட்ட செயலாளர் இருக்கிறார்? மாவட்ட செயலர் சபரிநாதன், ஆர் சபரிநாதன். ஓகே, இப்போ அவர் தான் அங்க தொகுதியில வேட்பாளர் இருக்கிறார். அவர் யார் ஆக்சுவலா? அவர் வந்து தளபதி இருக்காருல்ல, விஜயோட கார் ஓட்டுறவர். ஓ, அவருக்கு தான் கொடுக்கப்பட்டது. அந்த டிரைவர் மகன் சொல்லிட்டாங்களா? அவருக்கு தான் கொடுக்கப்பட்டது. சரி சரி, ஓகே. அவர் நல்ல மனுஷன், டிரைவர் அவர் நல்ல மனுஷன் தான். அவர் தான் கொடுக்கப்பட்டது, அவங்க பையனுக்கு தான் கொடுக்கப்பட்டது, ராஜேந்திரன் அவருக்கு, அவங்க பையனுக்கு. அது இல்லாமல் இன்னொருத்தர் இருக்காரு, அவர் ஒய்ஃப் வந்து கவுன்சில் நிற்க வச்சாரு. அவர் ஒய்ஃபை கவுன்சில் நிற்க வச்சாரு. இந்த சைடில் டபுள் டேங்காண்ட விஜயபுரம் கன்னிபுரம் அதெல்லாம் அங்கே நிற்க வச்சாரு. அவர் பேர் ஸ்டார் குணசேகர். அவரோட நல்லா தங்கமான மனுஷன். ஆனால் அவர் கூட இது பண்ணிட்டாங்க. சரி, இவங்களுக்கெல்லாம் போக வேண்டிய அந்த சீட்டு சபரிநாதனுக்கு போயிருச்சுன்னு சொல்லிட்டு விருகம்பாக்கத்துக்குள்ளேயே பல குமுறல் அதிருப்தியாளர்கள்லாம் இருக்கிறாங்க சார். ஆனால் அவங்க எதுக்கு அண்ணன் ஜெயிக்கணும், தளபதினா வரட்டும் பார்த்துக்கலாம், யார் என்ன சேல் பண்ணலாம், நம்ம எதுவும் சண்டைலாம் போடக்கூடாது. நிறைய பேர் நல்லா தொழில் நிறைய பேர் வந்து சண்டை போட்டாங்க. இப்போ எனக்கே ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாமல் நானே போய் சண்டைலாம் போட முடியும். நான்லாம் ஒரு போஸ்ட் வச்சிங்கன்னா இங்கேருந்துலாம் ஓட்டு இங்கெல்லாம் விட மாட்டோம், சைட்டாக பண்ணி ஒரு ஆஃபீஸ்லேருந்து ஓட்டுன்னு வருவோம். ஏன்னா என் ஊர் மக்கள் பார்க்க வேணாம். அங்கே தளபதி போகும்போது ஒரு வார்த்தை சும்மா ஒரு கண்ணு பார்த்தா போதும், என் ஊர் மக்கள் எனக்கு தெரியும். நான் தளபதி யோசனை இறங்கி வேலை செய்கிறேன், நான் போஸ்ட் ஒட்டி தான் எனக்கு தெரியும், நான் ஒட்டி அவசியம் கிடையாது. நான் ஓட்டுறது வந்து அங்கேருந்து ஓட்டுன்னு வருவேன். சரி, இந்த அளவுக்கு நீங்க உண்மையா விசுவாசியா இந்த அளவுக்கு உழைக்கிறீங்கல்ல, இன்னும் சொல்ல போனா ரசிகர் மன்றத்துல இருந்தே நீங்க அந்த அடி வேர்ல இருந்தே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்களா? இப்போ கட்சி ஆரம்பிச்சுன்னு 2 பாதியா பிரிஞ்சு இருக்குதா தமிழக வெற்றி கழகம்? ரசிகர் மன்ற இயக்கம் ஒண்ணு, தமிழக வெற்றி கழகம் அப்படின்றத பிரிஞ்சிருக்கா? பழைய ஆட்கள் எல்லாம் உழைச்சவங்க எல்லாம் அங்கீகரிக்கல அப்படின்ற ஒரு நிலைப்பாடு தமிழக வெற்றி கழகத்துல இருக்கு. கண்டிப்பா இருக்கு. நீ சொல்றது 100 பழைய ஆளுன்னு பார்த்தோன்னா சண்முகம் எங்க தலைவர். அவர் பழைய தலைவர். அவர் தான் அவரோட போஸ்டிங் தான் வேல்முருகன் இது பண்ண. பழைய தலைவர் சண்முகம் தான். சண்முகம், ராஜா, சங்கர், நிறையா இருக்கிறாங்க சொல்லலாம். நான் அதில் ஒரு ஆள். நிறைய பசங்க இருக்காங்க, பழைய ஆளுங்க நிறைய பேர். நம்ம உழைச்சாலும் நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. இவனுக்குலாம் போய் கொடி கட்டின்னு இதெல்லாம் பண்ணின்னு நம்மள ஒரு சீப்பாக நினச்சின்னு அப்படின்னு ஒரு நினச்சி வேணான்னு விட்டு நிறைய பேர் இருக்காங்க. இறங்கி யார்கிட்ட பேசலாம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு எண்ணம். புஷியானந்தனை பார்க்கலாம், இவங்கள பார்க்கலாம், அவங்கள பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் நம்மளுக்கு புஷியானந்த் வந்த பிறகு இங்கே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு தானே? பழைய ஆட்கள் எல்லாம் ஒதுக்கிட்டு அவருக்கு தோதுவான ஆட்களை மட்டும்தான் எல்லா மாவட்டத்திலேயே இயக்குறாரு, நியமிக்கிறாரு அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்குல்ல. அப்போ உழைச்ச உங்களுக்கு என்ன அங்கீகாரம்? உழைச்ச எங்களுக்கு கரெக்டா ஒரு மென்ஷன் பண்ணாரு. உழைச்சவங்களை யாருன்னு தேடி கண்டுபிடிக்கல. அவர் சும்மா ஏதோ சொல்லிட்டு போட்டாரு, உழைச்சவங்க தான் பதவி அப்படின்ட்டு. ஓகே, தஞ்சாவூரே ஒரு 10-15 பேர் கொடுத்துருப்பாங்க. அந்த 10-15 பேர் தான் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சுது. ஆனா அதுக்கு பின்னாடி எத்தனை கோடி வேலை தெரியுமா? தளபதி வருஷம் இன்னும் கூட அத்த கட்சியில் போகாமல் ஒரே கட்சியில் அண்ணனுக்கோசம் தான் இருப்பேன்றதுலாம். அதில் ஒரு வயதாக சண்முகம், ராஜா. அவர் எந்த கட்சியில் போய் சேரல, எந்த கட்சியிலையும் போல. இன்னும் அப்படிதான் இருக்கு. இன்னும் விஜய் ஆதரவாளர் தான் விஜய் ஆதரவாளர் தான். ஆனால் அவருக்கு போஸ்டிங் கொடுக்கப்பட்டிருக்கா? போஸ்டிங் கொடுத்துட்டு தான் அந்த குத்துட்டாப்புல. அவரே சண்முகத்தோட தான் வேல்முருகன் குத்துட்டாப்புல. அவர் இன்னும் இறங்கி தளபதி விவசாயிகள்லாம் பண்ணுறாரு. அடிக்கிற போஸ்டர் எல்லாமே சண்முகம் போட்டா இருக்கும், பழைய ஆளுங்க போட்டா எல்லாமே இருக்கும். புரியுதுங்களா? ராஜா எல்லாமே இப்போ வந்தார். சங்கர் ஒருத்தர் அவரும் இருந்தார். எல்லாமே பழைய ஆளுங்க தான். பழைய ஆளுங்களுக்கு ஒரு மதிப்புன்றதே கிடையாது.
இப்ப எல்லாம் டிவிகேல டிவிகேல இப்பெல்லாம் புதுசா தான் வந்து நிக்கிறாங்க. இந்த புதுசா வந்து நிக்கிறது தப்பு சொல்ல. இந்த நிலைப்பாடை நீங்க எப்படி பாக்குறீங்க? 100% வந்து நிக்கிறாங்க, தப்பு சொல்ல. அது ஏன் பழைய ஆளுங்களை நீங்க மொக்கதை பண்ணிட்டு அதுக்கு இது பண்றீங்க? நாங்களாம் என்ன பாவம் செஞ்சோம்? நான் வந்து இப்ப எதுவும் சொல்ல கூட. நாங்க இறங்கி வேலை தான் செஞ்சுருக்கோம். காசு தேட்டர் பிரிட்ஜாண்ட யாரும் அந்த பேனர் வச்சது இல்லை. 5க்கு 50 இந்த செல்லியும் வச்சேன், அந்த செல்லியும் வச்சேன். நான் வச்சேன். எதுக்கு வச்சேன்? என் ஊரு, நான் வைக்கிறேன். என்ன யாரும் கேட்க மாட்டோம். நம்ம இதுல இருந்து மாவட்ட செயலர் கேட்குறேன், நீங்க ஏன் வைக்கிறீங்க? இவங்க போட்டெல்லாம் போடணும், இவங்க போட்டெல்லாம் போடணும். அவங்க போட்டலாம் எனக்கு யாருன்னே தெரியாது, நான் ஏன் போடணும்? என் ரசிகர் மன்றத்துலேருந்து வந்தவங்க எனக்கு தெரியும் மாவட்டம், நான் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லி. இப்ப நியமிச்ச மாவட்ட செயலர் உங்ககிட்ட சண்டைக்கு வர்றாரு. சண்டைக்கு அதான் கேட்குறாரு. சண்டைக்கெல்லாம் வரல. என்ன அப்படி கேட்குறேன். ஆமாங்க சார் மாவட்டம், இன்னும் இதான் நான் தான் கணேசன், நான் தான் பண்றேன், என்னங்க மாவட்டம் என்ன. அவர்கிட்ட போய் மீட் பண்றது நம்ம கூட இருக்கவங்களே விட மாட்டாங்க. நம்ம போய் எதனா பேசணும்னா நம்ம எதனா பெரிய ஆகிடும்ட்டு நான் வந்து அவர் எப்படி பார்க்க போனா, மாவட்டத்தை ஒரு அறிமுகம் போகும்போது தளபதி ஃபோட்டோகிராஃபர் இருக்கிறார் சரவணன். அவர் மூலிமா அவரை பார்த்து, ஆனால் இந்த மாரி நான் பழைய ஆள், நான் அவர் தான் ஃபோட்டோகிராஃபர், நான் இந்த மாதிரி அந்த மாதிரி நான் சொன்னேன், நான் பேசுகிறேன் பான்ட்டு அவர் பேசி ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணி நல்ல மனுஷன் அவர் இது பண்ணனால நான் போயிட்டு சபரிநாத் அவரை போய் என்னால் முடிஞ்ச 20-30 பேரை கூட்டின்னு போயிட்டு பார்த்தேன். அன்றைக்கி நைட்டு உட்காந்து அவர் எங்கேயோ போயிட்டு வந்தார். சரி நின்று வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஏன்னா நான் தான் மாவட்டம் அப்படி பேசிட்டு வந்தோம். சரி ப்ரோ பண்ணுங்க, நான் இருக்கேன் அப்படின்னு. அப்போ சரி சூப்பராக பண்ணுறாரு, நல்லா இருப்பா பண்ணுவார். எல்லாரையும் பண்ணியிருந்தேன். அவர் பழைய புதுசாக வந்த ஆளுங்கலாம் ரொம்ப இதுவாக பண்ணிங்க, அது அங்கே போய் நீங்கள் போய் பண்ணுறாங்க, நம்மள ஒரு கண்டுக்க மாட்டாங்க. பழைய ஆளுங்க நாங்கள் எல்லாம் வந்து விட்டுருமா ரசிகர் இதுலேருந்து வந்துக்கிறோம், தேட்டர்லேருந்து பிசில் வச்சு ஒரு ஒரு இதுவாக கலேஜாக தான், கலேஜெலாம் சொல்ல, ஒரு தளபதிக்கோசம் ஒரு எங்கேஜே இருப்போம். அது அவங்களுக்கு பிடிக்கல. அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே ஒரு டீசெண்டாக அப்படியே அரசியல் வந்து ஒரு டீசெண்டாக அது டீசெண்டாக தான் இதெல்லாம் சொல்ல. ஆனால் அதுதானே பேஸு. இந்த ரசிகர் மன்றம் நீங்க சொன்ன மாதிரி விசில் அடிச்சுட்டு கொண்டாடுறது பேஸு விஜய்க்கு. அதை மறந்துடுறாங்க, அது மறந்துட்டாங்க. அதுதான் ஏன் நாங்களாம் வந்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மீட்டிங் போனா வச்சுக்கலாம், நான் ஒரு சும்மா ஒரு சப்போஸ் ஒரு மீட்டிங் போகிறேன், அந்த மீட்டிங்கில் வந்து எல்லாம் கம்புன்னு உட்காந்து பேசிக்கிறாங்க. நாங்கள் போனோன்னு விசில் அடிப்போம், எங்கள் கூட்டம் போச்சுன்னா விசில் அடிப்போம், தலைவரே சூப்பர் தலைவரே இன்னும் கொஞ்சம் வேகமாக பேசுங்க சத்தம் கேட்கல அப்படின்னுவோம். அதுதான் நாங்கள். இப்போ வந்தவங்க லட்டுமா அப்படியே கம்முன்னு உட்காந்துட்டு அப்படியே ஆட்டின்னு தலையாட்டின்னு, ஆமாம் சாமி ஏதாவது சொல்கிறாரு நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டினோம். நாங்கள் அப்படி கிடையாது. தலைவரே இன்னும் கொஞ்சம் என்கரேஜாக பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் பேசுங்க, விசில் தட்டுங்க, விசில் அடிப்போம். அவர் பேசுகிற மாவட்டத்தில் பேசினா ஒரு விசில் வச்சு ஒரு இது பண்ணாதான் என்கரேஜ் பண்ணணும். ஒரு என்கரேஜ் பண்ணாதான் வரோம். அப்படி இல்லை, கையை மட்டும் தான் தருவாங்க. அந்த கையை மட்டும் தட்டினா போச்சுங்க, கை நாங்கள் மட்டும் தான் தட்டுவோம். ஒரு என்கரேஜ் பண்ணணும். ஓகே, பண்ணாதான் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், ஒரு செயல்பட பண்ண முடியும். ஆனால் விசில் அடிக்கிறோம் முடியாது. ஆனால் இப்போ அன்றைக்கி அதுதானே சின்னமாக வச்சுருக்காங்க. இப்போ எல்லாரும் விசில் அடிக்கிறாங்களா? அதுதான் விசில் அடிக்கிறது முடியாது. நம்ம போய் ஒரு சொன்னால் ஒரு கத்தி, தலைவரே நல்லா சூப்பராக பேசுறீங்க, நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சரி கூட்டத்தில் சைலண்டாக அவங்க சொல்கிறத கேட்டு கம்முன்னு இருக்கணும். இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா நான் இப்படி எடுத்துக்கலாமா, தமிழக வெற்றி கழகத்தில் இப்போ வந்தவங்க, அதாவது பழைய ஆட்கள் எல்லாம் ஒதுக்குறாங்க, இப்போ வந்து எல்லாரையும் வந்து டீசெண்டாக வந்து ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? பணம் இருக்கிறவங்கள இப்போ டிவிக்கே மதிக்குத, பணம் இல்லாதவங்கள ஒதுக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆமாம், அப்படி கூட எடுத்துக்கலாம். எதை வச்சு சொல்கிறீங்க? ஆமாம் சார், இப்போ உங்கள்கிட்ட பணம் இருந்தால் தான் நீங்கள் வந்து ஒரு எதனா பண்ண முடியும். இந்த ஊருக்கு எதனா பண்ணால் நீங்கள் பணம் வேணும் உங்ககிட்ட. நீங்கள் பணம் இல்லாமல் வந்து பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணுவோம்? இப்போ நாங்கள் ரசிகர் மன்றம் நான் பணம் இல்லை என்கிட்ட, நான் இப்போ போய் நான் போய் கேட்டேன்னு வச்சுக்கேன், என் ரசிகர் மன்றத்துலேயே ஃபஸ்ட்டு எப்படி பண்ணோம், ரசிகர் மன்றமாக இருக்கும்போது எல்லாரையும் கலெக்ஷன் பண்ணி, ஏய் நம்ம அண்ணா நிற்கிறாரு, பணம் வருது, அது எவ்வளோ வேணால் ஆகட்டும், எல்லாம் ஷேர் பண்ணுவோம். ஏன்னா உனக்கு ஒரு பதவி இருக்குது, உனக்கு ஒரு பதவி இருக்குது, நீ இறங்கி பண்ணுவ. பதவி இல்லாமல் நீ போயிட்டு பண்ணணும்னா எப்படி சார் பண்ணுவாங்க? இப்போ புதுசாக வந்து நீ பதவி போட்டு அவங்க பண்ணுறாங்கன்னா, பணம் இருக்குது பண்ணுறாங்கன்னா அவங்களாம் இன்னைக்கு போய் காசை பார்த்து காசு இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பண்ணுறாங்க. நாங்களாம் இன்னைக்கு காசு பணம் இல்லாமல் ஷேர் பண்ணி எல்லாம் பண்ணுவோம். நாங்களாம் ரசிகர் பண்ணுறோம். அப்போ போர்டு அப்போலாம் வந்து ஆர்டிஸ்ட் மட்டும் தான் வருவாங்க. ஆமாம், அப்போலாம் இதெல்லாம் கிடையாது, பேனர் இதெல்லாம் கிடையாது. நாங்கள் அப்போ என்ன பண்ணுவோம், உருவாச்சிட்டு தளபதி ஃபோட்டோ கட் பண்ணி எடுத்துன்னு அந்த உருவா பரிசு எழுத மாட்டோம் பேப்பர், அந்த பரிசு பேப்பரில் தளபதி ஃபோட்டோ அப்படியே ஒட்டிட்டு அதில் தலைவர் யார், செயலாளர் யார், பொருளாளர் யார், அவர் பொண்ணாளிக்கு எங்கள் அண்ணன் என்றும் நல்லா இருக்கணும், நாங்கள் சிறிதாக இருந்தாலும் நீங்களே முதல் பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு என்றும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் அப்பயே பண்ணோம். சரி, இப்படியெல்லாம் கட்சியை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்ததுல உங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது அப்படின்னு சொன்னால, ஆனால் இன்னமும் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கலையே, இன்னமும் டிவிக்கில தான் இருக்கணும் அப்படின்றது நீங்கள் நிலைப்பாட்டில் இருக்கீங்களா? நிலைப்பாட்டில் இருப்போம் சார். அண்ணனுக்கு எதுவும் தெரியாது சார். அண்ணனுக்கு தெரியாம எல்லாம் கண் கட்டி யுத்தம் பண்ணுறாங்க. அதுதான் யார் பண்ணுறா, அது யார் என்ன பண்ணுறாரு இல்லை சார் எனக்கு. அது எப்படி நான் யார் நீங்கள் சொல்கிறது எப்படின்னா, அது யாரோ அவருக்கு தெரியாமல் பண்ணுறாங்க அப்படின்னா, அது யார் இருந்தாலும் யார் பண்ணுறாங்க தெரிஞ்சிருக்கணும் தான் உங்களுக்கு.
தெரிஞ்சுங்கன்னா எப்படி சொல்றதுன்னா, நம்ம அவங்க கூட அவர் கூட நம்ம இல்லை, நம்ம பையன் வந்து நம்ம ஏரியாவில் வந்து நம்ம இப்போ ஒரு மாவட்டத்துல உங்களுடைய உழைப்பு விஜய் கண்ணுக்கு மறைக்குதுன்னா அது ஊடால இருந்து யாரும் மறைக்கிறாங்க. அந்த பர்சன் தான் யாருன்னு கேக்குறேன். அது யாரு சொல்றதுன்னா, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. நான் எவ்வளோ இன்னும் கூட வார வாரம் நான் போட்டு தான் வரோம். வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை போட்டு தான் வரோம். எல்லாம் கேட்குறாங்க, என்ன சும்மா போட்டு இருக்கீங்கன்னா, வெளியே உணவு போட்டு தான் வரோம். என்ன அப்படின்னா, சரி சரி சூப்பராக பண்ணுறீங்க. ஆனால் நாங்கள் பண்ணுறது ரீச் ஆகலாம் போல என் ஊர் மக்கள் தெரியுது, அது போதும். அண்ணனுக்கு தெரியணும். அவருக்கு தெரிஞ்சாதானங்க உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அதான் அண்ணனுக்கு தெரியாதவங்க தான் அவங்க எல்லாமே மடிக்கிறாங்களே. அதை யாருன்னு கேட்குறேன். இப்போ நீங்கள் போடுற இப்போ இந்த நியூஸில் போட்டோன்னே, இப்போ நீங்கள் போடுறீங்களா நியூஸ், இதை போட்ட விட அவங்க மடிச்சு அண்ணனுக்கு தெரியாத பண்ணுறாங்க. அதுதான் யாருன்னு அது யாருன்னு எனக்கு தெரியாது சார். பின்னாடி இந்த ஏமாறவங்க நிறைய பேர் இருக்காங்க சார். அது எப்படி நான் சொல்றது, யாருன்னு நீங்க 2-3 பேர் சொல்லுங்க. அது தெரியல சார், நான் சொல்றேன் அப்படி இல்லை. சரி, ஓகே. பழசுனாவே யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. பழைய ஆளுங்கனாவே பழைய ஆளுங்களா, இப்போ புதுசாக ஆளுங்களா பழைய ஆளுங்களா, அப்போ நம்மளோட பெஸ்ட் பண்றாங்க. புது ஆளுங்கலாம் பெரிய இது மாரி பணம் இல்லாததுனாலே உங்களை ஒதுக்குறாங்க. பணம் இருந்துதான் உங்களை மதிச்சிருப்பாங்க அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? பணம் இருக்கவங்களே பழைய ஒதுக்குறாங்க. ஓகே. அப்ப பழைய ஆட்கள் எல்லாரையும் ஒதுக்கிட்டு தனக்கு விசுவாசமான ஆளுக்களை கொண்டு வராங்க. கண்டிப்பா, அதான் உண்மை. ஓகே. நீங்க ஆமா சாமி கேட்டா ஆமா சாமி போடணும். இப்ப நாங்களாம் எங்க மாவட்டம் என்ன பண்ணாங்க, மாவட்டம் இது கொஞ்சம் தப்பா இருக்குது, பண்ணு மாவட்டம். எனக்கு தெரியாதா, நான் மாவட்டமா நீங்க மாவட்டமா, அப்படியே நான் மாவட்டம் நீ மாவட்டமா அப்படின்னு அந்த ஒரு தலைக்கணம் இருக்கிறார். அண்ணன் பின்னாடி நாங்க எத்தனை பேர் இருக்கிறோம், இத்தனை ரசிகர் ஏன் இருக்கிறோம் அண்ணனுக்கோசம்னா அவர் இனிமேல் தலைக்கணம் தான் பேசினாரு. என்னதான் பதவி வந்தாலும் என்னதான் வந்தாலும் தலைக்கணம் மட்டும் அவருக்கு இருக்காது. தலைக்கணான ஒரே மனுஷன் தான். என்ன பேசணுமோ அதை பேசணும், யாரை மதிக்கணுமோ மதிக்கணும். அது அவருக்கு நல்லா இனிமேல் தான் சின்ன சின்ன பார்த்துதான் அவரை. அவர் மேலே நிறைய விமர்சனம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனா பண்ணணும், எதனா ஒண்ணு பண்ணணும். நம்ம ரசிகர்கள் எதனா ஒண்ணு பண்ணணும். அதாவது பழைய ஆட்களுக்கு எதனா பண்ணணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோள் உங்ககிட்ட இருக்குது சார். ஓகே. ஆனா அது அண்ணன் பார்த்து அது தெரிவிச்சாருன்னா கண்டிப்பா எல்லா ரசிகரும் அவர் பின்னாடி நிற்பாங்க. பார்க்கலாம் உங்களுடைய கோரிக்கையை விஜய் அவர்கள் பார்த்து ஏத்துக்கிறாரா இல்லை எப்படி அப்படின்றத. கடைசியா ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, போதையில்லா தமிழ்நாடு உருவாக்குவேன், பெண்களுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுப்பேன் இப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்த விஜய் போதை கடத்தல் வழக்குல ஒருத்தர் வந்து என்ன பண்ணிருக்காரு, வழக்கு வாங்கியிருக்கிறாரு. அவரை வேட்பாளராக அறிவிக்கிறாங்க. இவரா? சரவணன். ஆமா. அதே போல இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் பாலியல் வழக்குல ஒருத்தர் மேல அவர் மேல ஒரு குற்றம் சாட்டியிருக்காங்க, அவருக்கும் சீட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குற்ற பின்னணியில் இருக்கிறவங்களுக்கு விஜய் அவர்கள் சீட்டு கொடுத்துருக்கிறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் நீங்க சொல்லுவோம்தான், அரசியல்ல வரணும்னா டீசெண்டா தான் அதை சொல்றாங்க, டீசெண்டா இருக்கணும் அப்படின்னா நம்ம அதை தானே விஜய் எல்லா அரசியல்வாதிலும் கேஸ் இருக்குது. கரெக்ட். விஜய் எதிர்பார்க்கிற மாற்று அரசியல் வேற இல்ல, அதை மாற்று அரசியல் கொண்டு வரணும்ல. நீங்க அடுத்த அரசியல் மாதிரியே நீங்க கொண்டு வரல, அப்ப என்ன மாற்று? இப்ப நீங்க சொல்றீங்க கரெக்ட் தான். இப்போ ரசிகர் மன்றமா இருக்கும்போது ஏதாவது பண்ணிட்டாரு அவரு. இப்ப கட்சியா வரும்போது தான் டீசென்ட் ஆயிடுச்சு. ரசிகர் மன்றம் போது நாங்களே நிறைய தப்பு பண்ணிக்கிறோம், தேட்டர்ல போய் சண்டை போட்டுக்கிறோம், கேஸ் வாங்கி. அது உங்களுடைய உணர்வு. அதுதான் சார் சொல்றதுக்கு. அந்த கேஸ் வாங்கிருக்கோம், எல்லாம் எங்க மேல எஃப்ஐஆர் இருக்குது, எல்லாம் இருக்குது. அது ஒரு இயல்பு தான் ஒரு கட்சிக்கு வரணும் சார். இப்ப நீங்க சொல்றது வந்து விஜய்க்காக வாங்கின கேஸ், விஜய்க்காக உங்க உரிமைகளை உங்க உணர்வுக்காக வாங்கின கேஸ். நான் சொல்றது போதை வழக்கு, பெண்கள் பாலியல் வழக்கு நான் சொல்றேன். இதுவும் அதுவும் நீங்க ஒப்பிடாதீங்க. அது வந்து கொச்சப்படுத்துற விதமா இருக்கு. ஏன்னா உங்களுடைய வழக்கு விஜய்க்காக வாங்கின வழக்கு, ஓகேங்களா? நீங்க வாங்கினா உங்களுக்கு சீட்டு கொடுத்தா ஓகே, எனக்காக சீட்டு வாங்கி எனக்காக வழக்கு வாங்கியிருக்கா, என் கட்சிக்காக வழங்கியிருக்கான்னு உங்களுக்கு சீட்டு கொடுக்கலாம். ஒரு பாலியல் வழக்குல கேஸ் வாங்கி இருக்கிறாரு, ஒரு போதை கடத்தல்ல கேஸ் வாங்கி இருக்கிறாரு, அவருக்கு சீட்டு கொடுக்கறது எந்த விதத்துல நியாயம் தான் நான் கேட்கறேன். அது எப்படி சொல்லணும்னா அண்ணனுக்கு தெரியாது சார், அதோட கண்ணு காட்டி வித்தப்பட்டிருப்பான். ஓகே. அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னா விசாரிச்சிருப்பாரு. பணம் வாங்கிட்டு சீட்டு கொடுக்குறாங்களோ? பணம் வாங்கிட்டுல, அவர் சரவணன் அவர் ரொம்ப நாளாகிறாரு, இருந்தாலும் அவர் கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா அவர் காதுக்கு பட்டுச்சுன்னா விசாரிச்சிருப்பாரு. இப்ப நாங்களே எத்தனை பேர் புலம்புல இப்ப பட்டுச்சு, அதிரடியா நீக்கி இருக்கலாமே, வேட்பாளர்களை நீக்கி இருக்கலாமே சார். இப்ப அவருக்கு தெரிஞ்சிருச்சுட. இப்ப தெரிஞ்சுச்சான்னு தெரியல சார். இல்ல தெரிஞ்சிருச்சு, ஏன்னா செய்திகள்ல பாத்துருக்க மாட்டாரு. தெரிஞ்சுதா கூட அவர் சொல்லிருப்பாரு. இல்ல அதிரடியா நீக்கி இருக்கலாமே. 6ஆம் தேதி வரைக்கும் வேட்புமனு தாக்கல் இருக்கு, வேற ஒருத்தர் போடலாமே, ஏன் போட மாட்டேங்கிறாரு? அது தெரியல சார். ஆனா அவர் வந்து அவர் கூட விசுவாசியா இருந்து தப்பு பண்ணாருன்னு அவருக்கு காதுக்கு தெரியாது. இப்ப நான் கூட வந்து விசுவாசியா இருக்கிறவங்களுக்கோசரம் நான் பின்னாடி என்ன பண்ண உங்களுக்கு காதுக்கு வந்தாதான் தெரியும். அதெல்லாம் விசாரிச்சாதான் நீங்க வேட்பாளரா கொடுக்கணும். அதுதான் மாற்று அரசியல் கொண்டு வர்றது. எதுவுமே நான் அலசி ஆராய மாட்டேன், யாரோ ஒருத்தருக்கு வந்து 19 சொல்றாங்க நான் அறிவிச்சிட்டு போறேன்னா அது அப்ப ஒரு தலைவருக்கு அழுகை இல்லையே. அண்ணன் அதை சொல்றேன்ல, இப்ப நீங்க சொல்ற ரைட்டு. இப்ப உங்க மேல கேஸ் இது சொல்றீங்க, அது அண்ணன் சொல்லும்போது சின்ன மாட்டேன் சார்ண்ணா, அது ஒண்ணும் இல்லைண்ணா, அது பேசியாச்சுண்ணா
அதெல்லாம் ஒன்று அப்படி பேச்சை போட்டு மெய்ப்பறவங்க இருக்காங்க. அப்படி பேச்சை போட்டு மைப்பு தான் அண்ணன் ஒன்றும் தெரியாமல் சரி நம்மளும் சொல்லிச்சிக்கிறான் கொடு. அப்ப ஆக மொத்த விஜய் வந்து பின்னாடி இருந்து யாரும் ஏக்குறாங்க ஈர்க்கிறாங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். ஆனால் வந்து அண்ணனுக்கு வந்து நிறைய தெரியல, நிறைய பேர் அதான் அது தெரியாத அளவுக்கு வச்சுக்கிறாங்க விஜய். வச்சுக்கிறாங்க. அப்படி இல்லை அவரும் யாரையும் பார்க்க மாட்டாருன்னு தெரியல. அதுதான் அந்த அளவுக்கு விஜயை வந்து என்ன பண்ணிருக்காங்க, மேலேயே வச்சுக்கிறாங்க, கிரவுண்ட் லெவல்ல இறங்க விட மாட்டாங்க. ஆமா, அவர் இறங்கினா தானே உங்களை மாதிரி ஆட்கள்லாம் தெரியும். இறங்கி தரையில நடந்து மக்களை பார்த்தா தெரியும். அதைத்தான் நான் ஆரம்பத்துல சொன்ன, ஒரு மக்களோட மக்களா நிக்கல அப்படின்னு நான் சொன்னேன். மக்களோட மக்களா நிக்கிறதா நான் உங்களே சேர்த்துதான் சொன்னேன். மக்கள்ன்றது அதுல ஒரு அங்கம் நீங்க தான். ஏன்னா நீங்க வந்து எந்த அளவுக்கு கிரவுண்ட் லெவல்ல இறங்கி ஒர்க் பண்ணிருக்கீங்க, விஜய்க்காக சண்டை போட்டிருக்கீங்க, கேஸ் வாங்கியிருக்கீங்க. கண்டிப்பா உங்களுடைய உழைப்பு விஜய்க்கு தெரியல, அதுதான் மக்களோட மக்களா நிக்கல அப்படின்னு நான் சொன்னேன். மக்களோட மக்களா நிக்கல இல்ல சார், சண்டை போட கேஸ் வாங்கணும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அண்ணனும் உண்மையா இருக்கிறோம் தான். அதுதான் பிரதர், உங்களுடைய உழைப்பு விஜயுடைய கண்களுக்கு போகல. அத உடைச்சு விஜய் வந்து இறங்கி இருந்தாருன்னா உங்களுடைய உழைப்பு அவருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் சொல்றேன். தெரிஞ்சிருக்கும். அதான் அதை தடுக்கிறது யாரோ தடுக்கிறாங்கல்ல. தடுக்க நிறைய பேர் சார். அது எப்படி சொல்றதுன்னா, கண்ணுக்கு தெரியாம நிறைய கிருமிகள் இருக்காங்களே. சரி, விசக்கிருமிகள் நிறைய இருக்கும். புரியுதுங்களா? அந்த விசக்கிருமி நிறைய இருக்காங்க. இப்ப நான் வந்து இவங்கள்ட்ட பேசுனது, இவன் என் கூட ஒன்று பின்னாடி வந்து பேசுவாங்க, என்ன அப்படி பேசுகிறா அப்படின்னு. அம்மா என் மனசுல பட்டதை பேசினேன். எனக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை. என் கூட எத்தனை பேர் நிற்கிறாங்க, அவங்களாம் என் புலம்புறாங்க என்கிட்ட வந்து. என்ன அவங்க கூட வந்து நான் என் கூட இருந்த பசங்களே, நான் முதல்ல அங்கன போடும்போது நான் என் கூட இருந்தவங்களே இன்னைக்கு அவன் வந்து ஒரு போஸ்டிங் ஆகிட்டு மாவட்டத்தை கூட ஆமாம் சார் போட்டுன்னு கட்டாகிறாங்க. புரியுதுங்களா? நான் மட்டும்தான் என் ஏரியாவுக்கு என்ன பண்ணணும், நான் என்ன செய்யணும், என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியாத மாவட்டம், யாரை போடணும் யாரை போடக்கூடாது போஸ்ட்டில் அப்படி எனக்கு தெரியும் மாவட்டம். உங்களால் விட்டு போட முடியாது. நாங்கள் ரசிகர் மடலே வச்சு அச்சுன்னு இருக்கிறோம். இப்போ திடீர்னு இவங்க ஃபோட்டோ போடாமல் விட்டு அச்சுன்னு வச்சிங்களேன், எங்களுக்குள்ள சண்டை மனசாவும் தான் ஆக்குறாரு. சரி, ஓகே. அதுதான் ஒரு இப்போ விருகம்பாக்கம் தொகுதியில் சபரிநாதன் ஜெயிப்பாரா தோப்பாரா? சபரிநாதன் அவர் ஜெயிப்பாரு. அது பழைய ஆளுங்கள்லாம் டவுட்டாவே சொல்றீங்களே. ஜெயிப்பார் தான். என்ன சொல்றேன்னா, பழைய ஆளுங்க சபரிநாதன் அவருக்கோசம் தான் இது பண்றாங்க சார். அண்ணன் அந்த ஒரு பிராண்டுக்கோசம் தான் சபரிநாதன் கூட இருக்கிறாங்க. சபரிநாதன் கூட வந்து அவரு அப்படி இல்லை சார். சபரிநாதன் கூட இருக்கிற சபரிநாதன் செய்த வேலைகள் ஒண்ணு இருக்குல்ல விருகம்பாக்கம் தொகுதியில. அது ரைட்டு. சபரிநாதன் வந்து தளபதி ஆரம்பிச்சனால தான் இப்போ அவர் பின்னாடி கூட்டம் இருக்குது. சபரிநாதன் கூட்டம் இல்லை. ஓகே. சபரிநாதன் பின்னால எந்த கூட்டமும் கிடையாது. அண்ணனுக்கோசம் அண்ணன் ஒரு நிமிஷம் அவர் காட்டிட்டா போல இவர் தான்ட்டு அவர் தளபதிக்கோசம் தான் போய் நிக்கிறாங்க எல்லாம். சரி, சபரிநாதன் பண்ணிருந்தாலும் சரி, ஓகே நம்மளோட வந்து மண்ண ஆரம்பிச்சார் விடு, பார்த்துக்கலாம் விடு. இப்போ நிறைய பேர் நம்ம கூட இல்லை சொன்ன அப்படி சொல்லக்கூடாது. நிறைய பேர் புலம்புறாங்க சபரிநாதை பத்தி. ஓகே. எனக்கே மனசு இது மாதிரி இருக்குது. புரியுதுங்களா? சரி, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அவர் அது ரொம்ப தப்பு. ஓகே. யோசிக்கணும். யோசிச்சு என்ன நடு இருந்தில்ல என்ன பண்ணணும், மற்ற பேச்சு விட தீயை விசாரிப்பதே மெயின் பெரியவங்க சொல்லிடுறாங்க. புரியுதுங்களா? எதுனாலும் தீயை விசாரிக்கணும். அது விஜய்க்கும் பொருந்தும். விஜய் அதுதான். ஏதாவது எந்த தலைவர் இருந்தாலும் சரி, எந்த தலைவர் இருந்தாலும், அது எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் சரி, அவங்க ஊருக்குள்ள யார் உண்மையாகிறாங்களோ அவங்க தூக்கி விசாரிக்கணும். தீயை விசாரிப்பதே மெயின் பெரியவங்க சொல்லிடுறாங்க. அதே தான் விசாரிச்சுன்னா எல்லாமே உங்களுக்கு நல்லமா தான். வெற்றி நம்மளுக்கு தான் இனிமே. சரி, ஓகேங்களா? சபரிநாதன் அவரும் சொல்றேன், யார் என்னன்னு பாருங்க, பார்த்து அவங்க என்னன்னு பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நைட்ல இருந்து பகல்ல இருந்து ஓட்டுறதுக்கு ரெடி ஆளுகிறோம். ஆனா நீங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும். சரி, ஓகே. ரெஸ்பான்ஸ் தான் வந்து ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு மனுஷன் பெரிய ஆளா இருக்கும். உங்களுடைய தலைவனா கூட. சரி, உங்களுடைய கோரிக்கையும் உங்களுடைய உழைப்பும் நிச்சயமா ஒரு நாள் அங்கீகரிக்கப்படும் அப்படின்றத வாழ்த்துக்கிறோம். ரொம்ப நன்றி.